வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம வில்லிவாக்கம் தொகுதிய கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இது சென்னையோட மையத்துல இருக்கிற ஒரு தொகுதி. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தேர்தல் வெற்றி எண்களுக்கும் மக்களோட மனக்குறைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்த பகுப்பாய்வுல இந்த முரண்பாட்டுக்கு என்ன காரணம், இதுக்கு டேட்டாவை வச்சு என்ன தீர்வுகளை யோசிக்கலாம்னு பார்க்க போறோம். வில்லிவாக்கங்கிறது ஒரு தொகுதி மட்டும் இல்ல, அது ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம நகர்ப்புற இந்தியாவோட கனவுகள், வளர்ச்சி, அதே சமயம் அது சந்திக்கிற சவால்கள், விரக்திகள்னு எல்லாத்தையும் இங்க நம்மால பார்க்க முடியும். இங்க வாழ்ற மக்களோட அன்றாட போராட்டங்கள்ல இருந்து தான் நம்மளோட இந்த ஆய்வே தொடங்குது. சரி, முதல்ல நாம மக்களோட குரலையே கேட்போம். வில்லிவாக்கத்துல மக்கள் தினமும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாம் காகிதத்திலிருந்து அவங்க தெருவுக்கு ஏன் வந்து சேர மாட்டேங்குது? நாம இப்ப பேச போறது நேத்து பெஞ்ச மழைக்கு உடைஞ்சு போன சாலைகளை பத்தி இல்ல. இது அதையும் தாண்டி பல வருஷங்களா, ஏன் தலைமழைகளா மக்களோட வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்கிற தீராத பிரச்சனைகள். பாருங்க, 5.2%. இது தமிழ்நாட்டோட நகர்ப்புற வேலையின்மை விகிதம். இந்த நம்பர் வில்லிவாக்கத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட கனவுகள் எப்படி ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறியா மாறிட்டு இருக்குங்கிறத நமக்கு அப்பட்டமா காட்டுது. அப்போ மக்களோட முக்கியமான குறைகள் என்னென்ன? வளர்ச்சி இடைவெளி குறியீடுன்னு ஒன்று இருக்கு. அதாவது வாக்குறுதிக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அளவிடுறது. அதுபடி பார்த்தா 3 பிரச்சனைகள் முன்னாடி வந்து நிக்குது. 1, விட்டு விட்டு வர்ற குடிதண்ணீர். 2, குண்டும் குழியுமா இருக்கிற சாலைகள். 3, படிச்ச இளைஞர்களுக்கு தரமான வேலைவாய்ப்பு இல்லாதது. இதெல்லாம் வெறும் புள்ளி விவரம் இல்ல, மக்களோட அன்றாட வழி. சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். தேர்தல் புள்ளி விவரங்களை கொஞ்சம் பார்ப்போம். இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு மக்கள் அதிருப்தி இருக்கிற ஒரு தொகுதியில எப்படி இவ்வளவு பெரிய தேர்தல் வெற்றிகள் சாத்தியமாகுது? இதுதான் இங்க $1,000,000 கேள்வி. இந்த எண்களை பாருங்க. 2016ல திமுகவோட வெற்றி வித்தியாசம் கிட்டத்தட்ட 6.4%. ஆனா வெறும் 5 வருஷத்துல 2021ல இந்த வித்தியாசம் நம்ப முடியாத அளவுக்கு எகிரி இருக்கு. எவ்வளோ தெரியுமா? ஆமா, 26.1%. இது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆணை. ஆளும் கட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கிற ரொம்ப வலுவான ஒரு அங்கீகாரம் இது. இங்கதான் அந்த முரண்பாடு வெடிச்சு வெளியே வருது. ஒரு பக்கம் இமயமலை மாதிரி தேர்தல் வெற்றி, இன்னொரு பக்கம் வளர்ந்துகிட்டே போற மக்கள் அதிருப்தி. அப்போ தேர்தல் வெற்றிகள் மட்டும் போதுமா, இல்ல நிர்வாக திறன் தான் அதை விட முக்கியமா? இந்த இடைவெளிக்கு என்னதான் காரணம்? வாங்க, இந்த அதிருப்தி ஏன் வளருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கிற குறிப்பிட்ட தோல்விகள் என்ன, வாக்காளர்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி மாறி இருக்குங்கிறத கவனிக்கணும். இதோ சில நேரடியான உதாரணங்கள். வாக்குறுதி கொடுத்த வில்லிவாக்கம் குளத்தூர் சுரங்கப்பாதை என்ன ஆச்சு? அகஸ்தியர் நகர்ல இருக்கிற பூங்கா ஏன் இன்னமும் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு? மெட்ரோ வாட்டர் வேலைகளால சாலைகள் நிரந்தரமா சேதமடைறதுக்கு என்னதான் தீர்வு? இது எல்லாத்துக்கும் மேல உள்ளூர் காவல்துறை மேல எழுந்த ஊழல் புகார்கள் மக்களோட கடைசி நம்பிக்கையும் சிதைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த நிலைமை நம்மள நலத்திட்ட சோர்வுன்னு ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்படின்னா என்னன்னா, இலவசங்களும் மானியங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுக்கு போதுமானதா இல்ல. அவங்க நிரந்தரமான உறுதியான தீர்வுகளை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ரோடு வேணும், நிரந்தர வேலை வேணும், பாதுகாப்பு வேணும்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த அதிருப்திய ஒரு மாற்று அரசியல் சக்தி எப்படி தங்களுக்கு சாதகமா, அதாவது வாக்குகளா மாத்த முடியும்? உதாரணத்துக்கு, தமிழக வெற்றிக் கழகம் மாதிரி ஒரு புது கட்சி வந்தா அவங்க வெறும் விமர்சனம் பண்ணாம ஒரு முழுமையான வியூகத்தை எப்படி உருவாக்கலாம்? அதுக்கான ஒரு மாதிரி தான் இந்த சதுர்முக கோட்பாடு. இதோட முதல் தூண் சிவனோட ஆக்ரோஷத்தை குறிக்குது. அதாவது சாலை, குடிநீர், ஊழல்னு ஆளுங்க கட்சியோட ஒவ்வொரு தோல்வியும் விடாம கடுமையா விமர்சிக்கணும். மக்களோட கோபத்தை சரியான பாதையில கொண்டு போறதுதான் இதோட நோக்கம். 2வது தூண் விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மையே குறிக்குது. இப்போ இருக்கிற இந்த குழப்பமான நிர்வாகத்துக்கு பதிலா ஒரு நிலையான, நம்பகமான ஆட்சியையும் மேம்பட்ட சட்டம் ஒழுங்கையும் நாங்க தரோன்னு மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம். 3வது தூண் பிரம்மாவோட படைப்பாற்றல். அதாவது பழைய பிரச்சனைகளுக்கு புதுமையான நவீன தீர்வுகள். இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு மையங்கள், ஸ்மார்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஆன்லைன்லேயே புகார் கொடுக்கிற செயலிகள். இதெல்லாம் புது தலைமுறை வாக்காளர்கள் கிட்ட பேசக்கூடிய திட்டங்கள். 4வது கடைசி தூண் துர்க்கையோட பாதுகாப்பை குறிக்குது. ஒரு சவாலர் தன்னை மக்களோட பாதுகாவலனா முன்னிறுத்தணும். முக்கியமா பெண்கள், குழந்தைகள், நலிவடைஞ்சவங்க பாதுகாப்புக்கு நாங்க தான் கேரண்டி அப்படின்னு சொல்லணும். குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்போன்னு ஒரு உறுதியை கொடுக்கணும். வெறும் விமர்சனம் மட்டும் பத்தாது. அப்போ தீர்வு என்ன? வெற்று வாக்குறுதிகளை தாண்டி ஒரு தெளிவான திட்டத்தோட அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கணக்கு வழக்கோட முன் வச்சா எப்படி இருக்கும்? வாங்க அதை பார்ப்போம். இது வெறும் வாக்குறுதி பட்டியல் கிடையாது, இது ஒரு வளர்ச்சி உறுதிமொழி பத்திரம்.
பாருங்க, ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு செலவாகும், அதனால மக்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னு தெளிவா போட்டிருக்கு. 30 கோடியில சுரங்கப்பாதை, 15 கோடியில திறன் மையம். இதுதான் பொறுப்பான வெளிப்படையான நிர்வாகத்துக்கான ஒரு மாதிரி வரைபடம். அப்போ கடைசியா வாக்காளர்கள் முன்னாடி இருக்கிற தேர்வு என்ன? பல வருஷமா வேரூன்றி இருக்கிற ஒரு அரசியல் அமைப்பா, இல்ல புதுசா வர்ற எல்லாரையும் ஈர்க்கிற ஒரு நட்சத்திரமா? வில்லிவாக்கத்தோட எதிர்காலமே இந்த தேர்வுல தான் அடங்கியிருக்கு. உண்மையான போட்டி இங்கதான் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பல வருஷமா இருக்கிற ஒரு கட்சியோட கட்டமைப்பு, அவங்க கையில இருக்கிற அதிகார பலம். இன்னொரு பக்கம் ஒரு நட்சத்திரத்தோட செல்வாக்கு, மக்கள் மத்தியில வளர்ந்துட்டு வர்ற மாற்றத்துக்கான ஏக்கம். இது ஒரு கிளாசிக் அரசியல் யுத்தம். இது நம்மள ஒரு இறுதி சிந்தனைக்கு கொண்டு வருது. இறுதியில தேர்தல்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு ஆட்சி முறையே தேர்ந்தெடுக்கிறது. இதுதான் நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். வில்லிவாக்கம் மக்கள் ஒரு தனிநபரையும் தாண்டி தங்களோட எதிர்காலத்துக்கு எந்த மாதிரியான ஒரு நிர்வாக அமைப்பு வேணும்னு தீர்மானிக்க போறாங்க.